Hello children, welcome back to my channel. Today we are going to see second standard English term 1 unit 1 ல இருக்க let us learn too big too small. இந்த பிக் அப்படின்னா என்னது பெருசா, ஸ்மால்னா சின்னதா. ஒரே ஒரு பையன் வந்து ஒரே டைமில் பிக்காகவும் இருப்பான் ஸ்மாலாகவும் இருப்பானா அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்டோரியில் வர அந்த சின்ன பையனோட அந்த பாயோட நேம் என்னென்னா மனோ. ஓகேங்களா? இப்போ மனோ வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்குறான், என்னைய தூக்குங்கம்மா. ஐ காண்ட் லிஃப்ட் யூ அப் மனோ சேஸ் மாம், யூ ஆர் டூ பிக். என்னை தூக்குங்கம்மா அப்படின்னு அவங்க மம்மி கிட்ட கேட்குறதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்களாம், நீ வந்து இப்போ ரொம்ப பெரிய பையனாக ஆகிட்ட, ஸோ அதனால உன்னை என்னால் தூக்க முடியாது, நீ வெயிட்டாக இருப்ப அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மனோ வந்து அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, நான் வந்து ஸ்கூலுக்கு தனியாகவே போயிடுறேன்ப்பா அப்படின்னு மனோ வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா? யூ கேனாட் வாக் டு ஸ்கூல் அலோன் மனோ சேஸ் டேட், யூ ஆர் டூ ஸ்மால். நீ வந்து தனியாக ஸ்கூல் போகக்கூடாது மனோ, ஏன்னா நீ வந்து இன்னும் சின்ன பையன்தான், நீ வந்து ரொம்ப சின்ன பையன்தான் அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அவங்க தாத்தா கிட்ட போயிட்டு, நான் வந்து கிராடில் அப்படின்னா தொட்டில் அப்படின்னு அர்த்தம், நான் வந்து தொட்டிலில் படுத்து தூங்குறேன் அப்படின்னு அவங்க கிராண்ட்பா கிட்ட போயிட்டு மனோக்கு சொல்கிறான். அதுக்கு கிராண்ட்பா என்ன சொல்கிறாங்க, யூ கேனாட் ஸ்லீப் இன் த கிராடில் மனோ சேஸ் கிராண்ட்பா, யூ ஆர் டூ பிக். நீ வந்து தொட்டிலாம் தூங்கக்கூடாது மனோ, ஏன்னா வந்து நீ பெரிய பையன், ஸோ அதனால் வந்து நீ வந்து தொட்டியில் தூங்க முடியாது அப்படின்னு அவங்க கிராண்ட்பா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அவங்க கிராண்ட்மா கிட்ட போயிட்டு, நான் வந்து பேபியை தூக்குறேன் அப்படின்ட்டு, பேபியை தூக்கிட்டு போய் நான் பார்க்கில் விளையாடுறேன் அப்படின்ட்டு மனோ வந்து அவங்க கிராண்ட்மாட்ட கேட்குறாங்க. அதுக்கு அவங்க கிராண்ட்மா என்ன சொல்கிறாங்க, யூ கேனாட் கேரி த பேபி டு த பார்க் மனோ சேஸ் கிராண்ட்மா, யூ ஆர் டூ ஸ்மால். நீ வந்து ரொம்ப சின்ன பையன், அதனால நீ வந்து குழந்தைங்களெல்லாம் தூக்க முடியாது அப்படின்னு அவங்க கிராண்ட்மா சொல்கிறாங்க. இப்போ மனோ திங்ஸ் டூ பிக் டூ ஸ்மால், ஹவு கேன் ஹீ பி டூ பிக் அண்டு டூ ஸ்மால் ஆல் அட் ஒன்ஸ். இப்போ வந்து மனோ திங்க் பண்ணுறான், நம்ம வந்து பெரிய பையனா இப்போ சின்ன பையனா அப்படின்னு, நான் வந்து ரொம்ப பிக்காக இருக்கனா இல்லை நான் ஸ்மாலாக இருக்கனா அப்படிங்கிறது மனோ திங்க் பண்ணுறான். ஒரே டைமில் எப்படி ஒருத்தர் பெரிய பையனாகவும் இருக்க முடியும் சின்ன பையனாகவும் இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு கொஷின். ஓகேங்களா? டூ பிக் டு வியர் ஹிஸ் ஓல்டு பிங்க் ஷர்ட். இவனுடைய சின்ன வயசில் எடுத்த பிங்க் கலர் ஷர்ட் வந்து அவனுக்கு பத்தலை, ஏன்னா அவன் பிக் ஆகிட்டான். ஸோ அதனால் அந்த பிங்க் ஷர்ட்டும் அவனுக்கு பத்தலை. சரி நம்ம தோசை சுட போகலாம் அப்படின்னு, தோசை மேக் பண்ண போகலாம் அப்படின்ட்டு அவன் கிச்சனுக்குள்ளே போனான். அவனுக்கு தோசை அந்த ஸ்டவ் இருக்குல்ல, அது வந்து அவங்களுக்கு எட்டலை, ஏன்னா மனோ வந்து ஸ்மாலாக இருக்கான். டூ ஸ்மால் டு மேக் தோசை சுடுற அளவுக்கு அவன் இன்னும் பெரியவன் ஆகலை. நெக்ஸ்ட்டு டூ பிக் டு கிளைம் ஆன் கிராண்ட்பாஸ் பேக். நெக்ஸ்ட்டு அவன் கிராண்ட்பாவோடைய பேக்கில் அந்த உப்பு மூட்டை ஏறுதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கேம் விளையாடலான்ட்டு அவங்க கிராண்ட்பாவோட பேக்கில் ஏறலான்னு பார்க்குறான். ஏன்னா கிராண்ட்பா வந்து கொஞ்சம் வயசானவர், ஸோ அதனால் மனோவோட வெயிட்டை தாங்க முடியாது, ஏன்னா மனோ வந்து எப்படி இருக்கான், பிக்காக இருக்கான். ஸோ அதனால் கிராண்ட்பாவோட பேக்கில் அவனால் ஏற முடியல. நெக்ஸ்ட்டு டூ ஸ்மால் டு கேரி த பேபி. குழந்தைங்களை தூக்குற அளவுக்கு இன்னும் மனோ வந்து பெரியவனாகலை, ஏன்னா மனோ வந்து சின்ன பையன் அப்படிங்கிறாங்க. வாட் ஆம் ஐ த ரைட் சைஸ் ஃபார் மனோ ஒண்டர்ஸ். இப்போ என்னுடைய சைஸ் தான் என்னது, பிக்கா ஸ்மாலா அப்படின்னு மனோ யோசிக்கிறான். மாம் ஸ்மைல்ஸ் அண்ட் சே, வை யூ ஆர் ஜஸ்ட் பிக் எனஃப் டு கோ டு ஸ்கூல். இப்போ மாம் வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, நீ வந்து ஸ்கூல் போகிற அளவுக்கு பிக்கான பையனாக ஆயிட்ட. ஓகேங்களா? பிக்கான பையன், நீ ஸ்கூல் போகிற அளவுக்கு பெரிய பையன் அப்படின்ட்டு வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க. அண்ட் யூ ஆர் ஜஸ்ட் ஸ்மால் எனஃப் ஃபார் மீ டு கேரி யூ ஆன் மை ஷோல்டர்ஸ் சேஸ் டேட். என் ஷோல்டர்ஸில் நீ வந்து
உன்னைய நான் தூக்கிட்டு போற அளவுக்கு நீ சின்ன பையன் தான் அப்படின்னு வந்து அவங்க டாடி சொல்றாங்க. ஓகேங்களா? "யூ ஆர் ஜஸ்ட் பிக் எனஃப் டு டேக் மீ ஃபார் மை மார்னிங் வாக்" சேஸ் கிராண்ட்பா. இப்போ கிராண்ட்பா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என்னைய மார்னிங் வந்து வாக்கிங் கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு நீ பெரிய பையனாயிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. காலையில் வயசானவங்களாம் வாக்கிங் போவாங்கள்ல, அதுக்கு வந்து கிராண்ட்பாவை வந்து மனோ தான் கூட்டிகிட்டு போவானாம். அந்த அளவுக்கு நீ பெரிய பையனாயிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கிராண்ட்மா கிட்ட, "அண்ட் யூ ஆர் ஜஸ்ட் ஸ்மால் எனஃப் ஃபார் மீ டு டெல் ஸ்டோரீஸ்." இப்போ நான் வந்து சொல்கிற ஸ்டோரீஸை கேட்குற அளவுக்கு நீ வந்து சின்ன பையன்தான். நான் சொல்கிற ஸ்டோரீஸ் எல்லாம் நீ கேட்குற அளவுக்கு நீ சின்ன பையன்தான் அப்படின்னு வந்து கிராண்ட்மா சொல்கிறாங்க. "யூ ஆர் ஆல்வேஸ் த பர்ஃபெக்ட் சைஸ் ஃபார் அவர் ஹக். ஆல் சே அண்ட் கிவ் ஹிம் எ வார்ம் அண்ட் ஒண்டர்ஃபுல் ஹக்." எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஃபேமிலியில் மம்மி, டேடி, கிராண்ட்மா, கிராண்ட்பா எல்லாருமே எங்களுடைய நீ வந்து பர்ஃபெக்டான சைஸில் தான் இருக்க. எங்களுடைய ஒண்டர்ஃபுல் ஹக்கை நீங்கள் வாங்கிக்கிற அளவுக்கு நீ வந்து பர்ஃபெக்ட் சைஸில் தான் இருக்க அப்படின்னு அவங்க 4 பேர் சொல்கிறாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னொரு டைம் ரீட் பண்ணி காட்டட்டா? "I cannot lift you off, Mano," says Mom. "You are too big. You cannot walk to school alone, Mano," says Dad. "You are too small. You cannot sleep in the cradle, Mano," says Grandpa. "You are too big. You cannot carry the baby to park, Mano," says Grandma. "You are too small." Mano thinks, too big, too small. How can he be too big and too small at once? Too big to wear his old pink shirt, too small to make dosa, too big to climb on grandpa's back, too small to carry the baby. What I am the right size for, Mano wonders. Mom smiles and says, "Why you are just big enough to go to school, and you are just small enough for me to carry you on my shoulder," says Dad. "You are just big enough to take me for my morning walk," says Grandpa. "And you are just small enough for me to tell stories to," says Grandma. "You are always the perfect size for our hug," all say and give him a warm and wonderful hug. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.